Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்ட இந்த பல்லியை விரட்டுறதுக்கான செம்ம சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரியான வெண்டைக்காலம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிட்டு வந்த உடனே ஒன்று சமைச்சிடணும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாள் 3 நாளைக்குள்ளேயாவது வந்து சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படியே நம்ம வந்து டைம் அதிகமாக விட்டுட்டோம், சமைக்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு வெண்டைக்காய் அப்படின்னும் போது வெண்டைக்காய் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு மாதிரி முத்தி கருத்து போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு அது நல்லாவும் இருக்காது. ஆல்ரெடி நம்ம சேனலில் வெண்டைக்காய் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதோட அடிப்பகுதி காம்பையும் மேல் பகுதி காம்பையும் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ண வந்து சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி வாடி போன வெண்டைக்காயை உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஐஸ் கட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் நம்ம எப்போவுமே ஐஸ் கட்டி வந்து போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஐஸ் கட்டியை எடுத்து அந்த வெண்டைக்காவுக்குள்ளே வந்து ஒரு 2-3 க்யூப் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5-10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். உங்களுக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அது மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக எடுத்து கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப வாடி வதங்கி போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி அரிசி பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே வந்து வண்டு பூச்சி வந்து வர ஆரம்பிச்சிடும். எப்போவுமே நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளவு அரிசி வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து குயிக்காகவே அதை வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்கும்போது நம்ம அதிகமான அளவில் மூட்டை கணக்கில் அரிசியை வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் நார்மலாகவே வண்டு பூச்சி புழுலாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இட்லி ரைஸு பிரியாணி ரைஸ்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அதில் வந்து ஒரு விதமான ஸ்வீட் தன்மை இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து வண்டு வர ஆரம்பிச்சிடும். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு 3-4 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. அந்த கிளாத் அப்படியே மடித்து சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க. இது துணி அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் கூட வந்து பண்ணிக்கலாம். ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அரிசி போட்டு வச்சுருக்கிற எந்த பாத்திரத்தில் வேணும்னாலும் அப்படியே அதை வந்து அரிசிக்கு நடுவில் வந்து வச்சுடுங்க. இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அரிசியில் வண்டு பூச்சி புழு அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு வந்து வராமல் இருக்கும். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய செம சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வந்து வச்சுக்கோங்க. அந்த கல் வந்து சூடாகும்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வந்து வறுத்து விட்டுருங்க. மஞ்சத்தூள் எந்த காரணத்தை கொண்டும் தீஞ்சு போயிடக்கூடாது. லைட்டாக அது வந்து சூடேறி கலர் மாறி வரும். அடுப்பை வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து வறுத்து விடுங்க. மஞ்சத்தூள் வந்து சூடேறி நல்ல வாசம் உங்களுக்கு கமகமன்னு வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு செம்ம சூப்பரான ஒரு க்ளோ கிடைக்கும் ஃபேஸில். நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, கழுத்து அதுக்கப்புறம் கை கால் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பச்சைப்பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பச்சைப்பால் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவே நீங்கள் வந்து பாக்கெட் பால் யூஸ் பண்ணாமல் பால்காரர்கிட்ட வந்து வாங்குகிற பால் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். அதுதான் எப்போவுமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அது கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி பாக்கெட் பால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து வெயிலில் போயிட்டு வரீங்க அப்படின்னும் போது ஃபேஸ்லாம் வந்து ஒரு மாதிரி டேன் ஆகிட்டு இருக்கும். அதாவது கரும்புள்ளிகள் கருந்திட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே டல்லாகிட்டு இருக்கும். கிளம்பி போகும்போது நல்லா பிரைட்டாக இருக்கிற ஃபேஸ் கூட வரும்போது ரொம்பவே டல் அடித்து போயிட்டு இருக்கும். ஒரு மாதிரி மங்கலாக, அதாவது இந்த க்ளோவே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஒரு பேக் வந்து ரெடி பண்ணி நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். இது வந்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது சூப்பராக உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்ளை பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து காய விட்டுருங்க. ரொம்ப நேரம் காயணும்னு அவசியம் கிடையாது. இது காஞ்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி நல்ல மசாஜ் கொடுத்து நல்லா வந்து கையை தேய்ச்சி இந்த மாதிரி கழுவி எடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு தடவை உங்களோட கைகளில் இந்த ரெமடியை நீங்கள் வந்து யூஸ்
யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கைகள், அதுக்கப்புறம் வந்து கழுத்து, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கையிலையும் இந்த கையிலையும் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான, அதே சமயத்தில் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்ஸு. எப்போவுமே இந்த மாதிரி பேக்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து எப்போவுமே அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போலாம் இந்த பள்ளிங்களுக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் அதிகமாயிடுச்சு. நம்ம வந்து உட்கார்ந்துருக்கும்போது கூட நம்ம பக்கத்துலேயே வந்து நம்மளை உத்து உத்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நான் பூ கட்டிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா என்னை சுற்றி சுற்றி வந்து வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ பாருங்கள், அப்படியே நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரீசெண்ட் டைமில் நம்ம சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த பள்ளியை விரட்டுறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான். அதுக்கப்புறம் செவத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பள்ளி இருந்தது. ஆனால் இவர் வந்து ரொம்பவே வயசானவராக இருப்பார் போல இருக்குது. அவர் மண்டையும் ஆளையும் பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரிஞ்சது ரொம்ப வயசு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களை எல்லாரையும் ஓட ஓட விரட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மிளகு வந்து இதில் முக்கியமாக ஆட் பண்ணணும். மிளகு வந்து கண்டிப்பாக சேர்க்காம இது வந்து ட்ரை பண்ணாதீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மிளகு சேர்த்ததுக்கப்புறம் 2-3 பல்லு பூண்டு இந்த மாதிரி தோலோடு சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 3-4 சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிக்காமல் சேர்த்துருக்கேன். தோல் உரிச்சும் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்ல நைஸான பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படியே ஒரு ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணி வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க அந்த பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து வாங்கி டைரெக்டாக கூட நீங்கள் வந்து அந்த பள்ளி இருக்கிற இடங்களில் பள்ளிக்கு மேலே கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக அந்த மாதிரி நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மிளகோட வாசம், அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயத்தோட வாசனைக்கு அந்த பள்ளி வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்து வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பள்ளி எங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ராத்திரி நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சனில், கவுண்டர் டாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பள்ளி சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நம்ம மளிகை சாமான்லாம் வந்து போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னும் போது அந்த பக்கம் மூலைகளில் எல்லாத்துலேயுமே வந்து பள்ளி வந்து போகிறத நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் இல்லையா. எங்கெல்லாம் வந்து பள்ளி வந்து போயிட்டுருக்கோ அந்த இடங்கள்ல எல்லாத்துலேயுமே இந்த ஸ்ப்ரே வந்து அடிச்சு விடுங்க. அப்பப்போ இதை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இந்த வாசம் வந்து அந்த செவுத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல வந்து பள்ளி வரவே வராது. அடிக்கடி நம்ம கண்டினியூஸாக அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த கிச்சனுக்குள்ளேயே வந்து வரவே வராது. கண்டிப்பாக இது வந்து 100% வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் எல்லா இடங்கள்லையுமே. அதே மாதிரி கிச்சனில், அதுக்கப்புறம் சிங்குக்கு கீழே, பீரோவுக்கு கீழே, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் அவங்க வந்து போகிறாங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இந்த கவுண்டர் டாப்புக்கு மேலே அந்த செவுரு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இந்த இடங்கள்லாம் அதிகமாக வந்து பள்ளியை பார்க்க முடியும். அடிக்கடி இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து வரவே வராது. அதே மாதிரி ஹாலில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த டோருக்கு பின்னாடி என்ன தைரியமாக உட்காந்து அதுவும் தலைகீழ தொங்கிட்டே வந்து பார்த்துட்ருக்காரு பாருங்க. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் வந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து அழகாக தலைகீழ வந்து பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டோர் ஓப்பன் பண்ணும்போது விழுந்தடிச்சு மேல் பக்கமாக வந்து ஓடிடுச்சு. எப்போவுமே நான் வந்து ஏசி ஆன் பண்ணுறதுக்காக இந்த டோர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா டப்புன்னு வந்து நம்ம மேலேயே வந்து விழும் அந்த பள்ளி. ஸோ அது என்றைக்காவது ஒரு நாள் அதுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இப்போவும் வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஓடியே போயிடுச்சு. ஆனால் அந்த இடங்கள்ல எல்லாத்துலேயும் சுற்றி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து அந்த இடத்துல வந்து வரவே வராது. ஸோ இது வந்து ஓடிடுச்சா, ஸோ அதை வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசலில் இருக்கிற ஒரு பள்ளி ரொம்ப ரொம்ப தலைவலி கொடுக்கும். இந்த ஸ்க்ரீனை வந்து நான் எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை இழுத்து விட்டோம் அப்படின்னா அப்போ தான் தலையில் வந்து டொப்புன்னு வந்து விழும். ஸோ பாருங்கள் எங்கே ஓடி போய் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு மேலேயும் கொஞ்சமாக ஸ்ப்ரே அடிச்சு விட்டோம் அப்படின்னா துண்டை காணோம் துணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவார். நம்ம சேர்த்துருக்கிற மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் ரொம்பவே காரம் அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிக்கு மேலே அடிக்கும்போது அதுக்கு ரொம்பவே இரிட்டேட் அதிகமாகும். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல அது வந்து நிற்கவே நிற்காது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள்.
ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே நம்ம ரீசெண்ட் டைமில் சேனலில் போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில் தான். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னுமே பார்க்கல அப்படின்னா சேனலுக்குள்ளே போயிட்டு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.